எல்லோருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியில தம்பிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நடுநீசில தான் விடுவாங்க. நம்ம அப்பையும் பேசலாம்னு பார்த்தா காவல்துறை கணக்கு வச்சிருக்கு. இவ்வளவு நேரம் தான், இந்த நிமிஷம் தான் அனுமதின்னு. அதனால எங்க அண்ணன் கொள்கை பிறப்பு செயலாளர் அன்பழகன் அவரோட நேரத்தை எனக்கு விட்டு கொடுத்தாரு. எனக்கு நேரம் இல்லை உண்மையிலேயே. பின்னையூர் இந்த உலக நாட்டிலேயே பின்னையூர் அப்படி இந்த நிலத்துக்கு வந்தா நம்மளுக்கு அப்படியே ஒரு அப்படியே ஒரு விறுவிறுன்னு ஆயிடும். ஏன்னா இங்கதான் ஒரு கபடி விளையாட்டு போட்டிக்கு அந்த விளையாட்டு இதுக்கு பேர் என்ன தெரியுமா? குழுவுக்கு பேரு ஈழ விரும்பிகள். ஈழ விரும்பிகள் கிட்டத்தட்ட 30 வருஷமா இங்க ஒரு விளையாட்டு அமைப்பு இருக்கு. இப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கு பாருங்க. நம்மளும் அந்த ஈழ விரும்பிகள் தான். அந்த ஈழ விரும்பி தான் நானும். அதனாலதான் பின்னாடி வந்தா அப்படி ஒரு உணர்ச்சி இருக்கு. கிரிக்கெட் விளையாடுவோம் பொதுவா எல்லாரும். ஆனா கரும்புலிகள்னு கிரிக்கெட் பேர் வச்சிருக்கதும் பின்னாடி விளையாடலாம். இப்படி ரெண்டுமா இருக்கிற ஒரு ஊர்ல 2026 எப்படி இருக்குன்னு பாருங்க அரசியல் களம். அப்படியே அந்த கரும்புலியும் இந்த ஈழ விரும்பிகளும் உள்ள பூந்த அடிச்சு நோக்கி வென்று எடுப்பான இருக்க மாட்டான். செய்வான். அவன் இத்தனை காலமா தடுத்தது எது? சொந்த ஊரு, என் மண்ணு, என் மாமன், என் சித்தப்பன், என் பெரியப்பன், என் அக்கா மாமன், எங்க தாத்தா அப்படின்னு ஒண்ணு தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அது யாரு? எங்க மாமா எம்மாரு. இப்ப அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு எண்டு காடு போட்டு விட்டாரு இன்னொரு மாமா வைத்திலிங்கம். அந்த மாமா வைத்திலிங்கம் எம்ஆர் மாமாவை சொல்லி முடிச்சு விட்டார். அதனால பின்னாடி என்ன ஆயிடும்? ஈழ விரும்பிகள் நாம் தமிழர் விரும்பிகள் 100% மாறுவார்கள். கரும்புலிகள் களத்தில் நின்று வெல்ல வைப்பார்கள். வெற்றி உறுதி. இரவாச்சி தூரத்துல நிறைய பேர் தெரியுறாங்க. ஏன்? கரும்புலிகள் அத்தனை பேரும் அங்கங்க இருக்கு. வெல்றோம். இந்த பின்னையூர் தேர்தல் விளையாட்டு களத்துல இந்த மேடை அமைச்சு என் தம்பி செந்தில் கொண்டாந்து நிறுத்திருக்காரு. நிறுத்தும் போது இதுக்கு மேடை அமைக்காம என்னை இருமுறை இங்க அழைச்சிட்டு வந்திருக்காரு. நான் வந்திருக்கிறேன். வரும் பொழுது இந்த பகுதி பூரா நாங்க பல தடவை சுத்தி பார்த்தோம். இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க யார்கிட்ட கேட்டீங்கன்னாலும் அந்த சாலை, அந்த ரோடு சரியில்லை, இந்த ரோடு சரியில்லை, அந்த கணக்கன் தெருவில் அந்த ரோடு சரியில்லை, அந்த கணக்கன் தெருவுல இருந்து இந்த பக்கத்து வர்ற பாலம் இல்ல, அதனால தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. இந்த பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், ஒரு பாலம் கட்டுறது என்ன ஆயிடும்? அது அவ்வளோ பெரிய வேலையா? பாலம் கட்டுறதுங்கிறது பெரிய தஞ்சாவூர் பெரிய கோவில் கட்டுறதா, இல்ல ஒரு தாஜ்மஹால் கட்டுறதா? என்னது அது? ஒரு கோயில் திருவிழா இருக்குல்ல, ஒரு கோயில் திருவிழா, அந்த திருவிழாவுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க? வெறும் ரெக்கார்ட் டான்ஸ். அந்த ரெக்கார்ட் டான்ஸ 10 நாளைக்கு நீ ஆட விடுற, எவ்வளவு ஆயிடுது? 20 லட்சம் ரூபாய் ஆயிடுது. ஒரு நமக்கு நாம திட்டத்துல நீ ₹1 போட்டின்னு வச்சுக்கவ, அவன் அதோட 2 மடங்கு கொடுப்பான். நீ 20 லட்சம் ரூபாய் கொடுத்தா 60 லட்சம் ரூபாய். ஒரு சாதாரண விஷயத்த ஒரு மக்கள் தேர்தல் புறக்கணிக்க விடுற அளவுக்கு வச்சிருந்தா நீ என்ன பெரிய கிழிச்சு விட்ட? என்ன அதிகாரம், அரசியல் அதிகாரத்தை வச்சு செஞ்சது என்ன? அதனாலதான் பின்னையூர்ல மொத்தமா நிக்கிற எல்லாரும் நம்ம கூட தான் நிற்பாங்க, நம்பிக்கையோட நிற்போம். வரலாற்றுல நாம் தமிழர் கட்சிய திருமுருகன் ஒருத்தன் பின்பற்றி வர்றது எதற்கு?
அப்படின்னு பொதுவாக ஒரு கேள்வி வரும். நாம் தமிழர் கட்சியை திருமுருகன் பின்பற்றி வர்றதுக்கு பின்னாடி ஏன்னா ஒரு வாத்தியாரோட மகன் சின்ன வயசுல எங்க அப்பா வந்து என்னை அழைச்சிட்டு போய் பெரிய தொகையும் நிறைய அரிசியும் பருப்பும் கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்தாரு. நான் யாருப்பா இதுலாம் கேட்டேன். இவங்க தான் நம்ம நாட்டுக்கு நல்லது செய்ய வந்தவங்க. இவங்க ஈழம்னு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டுல தமிழர்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, உரிமை இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம உறுதுணையா நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் பின்னாடி அவங்க பின்னாடியே சுத்திட்டே இருப்பேன். அங்க அப்பெல்லாம் ₹1 காசு, ₹1 கொடுத்தா படம் ஓட்டுவாங்க ஒரு டிவியில, பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு படம் பள்ளிக்கூடத்துக்குள்ள வச்சு ஓட்டுவாங்க. அப்படியே நம்ம இயக்கத்தில் நடக்கிற இதெல்லாம் போட்டு தருவாங்க. அப்ப சின்ன பிள்ளையிலே நம்மளுக்கு வந்து அந்த இந்த இங்க இருக்காங்க ஈழ விரும்பிகள், அந்த ஈழ விரும்பிகளை நானும் ஒருத்தன அன்னைக்கு ஆயிட்டேன். அந்த ஈழ விரும்பி தான் இன்னைக்கு உலகத்துல ஒரு ஆதி நிலம், ஆதி குடி, முதல் குடி தமிழ, அந்த முதல் குடி தமிழ இந்த உலகத்துக்கு அவது செஞ்சிருக்கான். உலகத்துக்கு ஒழுக்கத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை, மொழிய அத்தனையும் கொடுத்தான் தமிழ. அந்த தமிழனுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் இல்லை. ஆனா அந்த காலகட்டத்தில் உலகத்தை எல்லாம் ஒரு கொடைக்கு கீழே கொண்டு வந்தான். ஒருத்தன் யாரு? இதே தஞ்சாவூர்ல பிறந்த ராஜராஜ சோழன், அவன் மகன் ராஜேந்திர சோழன். அந்த இந்த உலகத்தின் நிலப்பரப்பு முழுமைக்கும் ஆண்டது எங்க? தஞ்சாவூர்ல உட்காந்துட்டு ஒருத்தன் ஆண்டான். அவனுக்கு அதிகாரம் இல்லை, அவனுக்கு ஆட்சி செய்யறதுக்கு நிலம் இல்லை. அவன் புலிக்கொடியை வீழ்த்திட்டு தமிழ அடிமை ஆயிட்டான். அந்த நேரத்துலதான் ஒருத்தன் வந்தான், ஒற்றையா வந்தான். அவன் பேரு தான் இந்த உலகத்தின் ஒப்பற்ற மாவீரன், இந்த நூற்றாண்டு கல்லாத பெரும் பேராற்றக்காரன் பிரபாகரன். அந்த பிரபாகரன் ஒரு நாட்டை அடைஞ்சான், ஒரு நாட்டை பெற்றான், 6 படை கட்டி ஆண்டான். அந்த நாட்டில் நாடு இருந்தது. இந்த நாட்டில் நீங்க இலங்கையிலிருந்து அங்கு சென்று ஈழத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்க பாஸ்போர்ட்ல சாப்புத்தி வச்சுக்காம எல்லாம் அனுப்புவான். ஏன்னா ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரே ஒரு ஒழுக்கக்கேடான விஷயம் நடந்ததில்லை, ஒரே ஒரு குற்ற சம்பவம் நடந்ததில்லை, ஒரே ஒரு பெண்ணு இப்படி சுண்டி ஒரே ஒரு ஆண் திரும்பி பார்த்ததில்லை. நேர்மைக்கும் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் இந்த நூற்றாண்டுல ஒரு இடம் இருந்துச்சுன்னா அது ஈர நாடுதான். அதை 21 நாடுகள் சேர்ந்து, இந்தியாவும் சேர்ந்து அதை தகர்த்து என் தலைவனை வீழ்த்திடுச்சு. அதுல இந்த புறநானூற்று காலத்துல ஒரு தாய் இருப்பா. அந்த தாய் என் அப்பனை போருக்கு அனுப்புன, என் கணவனை அனுப்புன, இறந்து போனான்னு செய்து வந்தது. கடைசி என் மகனை அனுப்புன, அவன் இறந்து போய்த்தான செய்தி வந்தது. அவ வீரமா போய் இங்கிருந்து போய் அவனை திருப்பி, அவன் இறந்து கிடக்கிறத திருப்பி பார்த்தா அவன் நெஞ்சில அம்பு பாய்ச்சிருந்தது. அவன் மகிழ்ந்தான், வீரச்சி இருந்தான். என் மகன் புறமுதிட்டு ஓடி முதுகுல குத்துவாங்கல, நெஞ்சில மார்புல குத்துவாங்கன்னு பெருமைப்பட்டான். அந்த பேரினத்தின் பிள்ளைகள் நம்ம. அப்படி இந்த வரலாற்றுல இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ நாட்டு அதிபர்களை இந்த அமெரிக்கா யுத்த நிலத்தில் வீழ்த்தும் போது போய் குகைக்குள்ள முடங்கி கிடந்த பல காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா தலைமை அதே நிலத்துல நின்றான். அவன் மட்டும் இல்ல, பச்சை பாலகன் பாலச்சந்திரனையும் அங்கேதான் விட்டான். அவனை ஒரு ரொட்டி துண்டு திங்கிற ஒரு புகைப்படத்துல ஒரு கையில ஒரு அரட்டாயத்துல இருந்து பார்த்திருக்கிறோம். 5 குண்டு வாங்கி செத்து போன பாலச்சந்திரனை பார்த்திருக்கிறோம். அன்னைக்கு இந்த பாப்ப நாட்டுல காவேரி அழுதி இருக்கிற திருமுருகன், அதுக்கு ஒரு நாள் வரும், அந்த நாளுக்காக காத்திருக்கணும்.
நாடு இழந்துட்டோம், புலிக்கொடி இறங்கிட்டு ஏது மட்டும் நின்றோம் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் ஓராண்டுல மதுரையில அதே புலிக்கொடியை ஏற்றி அதே கனவோட அதே தமிழன் மீண்டும் எழணும், ஆளணும், தன்னுரிமையோட நிக்கணும், அவன் நிலத்துல அவன் தான் ஆளணும்னு ஒரு பெருங்கனவோட நின்னாம் பாருங்க. அவன் தான் என் அண்ணன், என் தலைவன் செந்தமிழன் சீமான். அவனோட நிக்கிறது வரலாற்று கடமை. திருமுருகன் அங்க நிக்கிறான். தமிழனா இருக்கிற அத்தனை பேரும் உலகத்தின் நிலப்பரப்பில் எங்கிருந்தாலும் அவன் சீமானோட நிக்கணும். அது வரலாற்று கடமை. அரசியல் என்ன? அரசியல்ங்கிறது என்ன? அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துற அரசியலா? அது லாபம், அது கம்பெனி. அந்த அரசியல்ல அவரு எந்த தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு முதலீடு போறாருன்னா ஒரு முதலாளி அவர் உழைக்கணும், கஷ்டப்படணும், அதற்காக பெருமை உழைப்பை வெளிப்படுத்தணும். அதுல லாபமும் வரும், நட்டமும் வரும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கம்பெனிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கம்பெனிக்கும் எக்காலத்தையும் நட்டம் வராது. அவர்கள் ஏன்னா அவர்களோட முதலீடு ரொம்ப சிறியது. ரொம்ப 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 சின்னதா ஒரு முதலீடு போடுவான். ஆனா பெரிதாகும். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில ஒருத்தரை வெல்றதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்ன திட்டம்? இந்த மக்கள், இந்த 98 ஊராட்சி இருக்கு, இந்த ஊராட்சியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையில இந்த மக்கள் இவ்வளவு அல்லல் படுறாங்க, அதை மேம்படுத்திடுவோம்னா இல்லையே. இவ்வளவு காசு கொடுக்கலாம். எத்தனை தலை என்ன மொத்தம் எவ்வளவு இருக்கு? 2,35,000 வாக்கு இருக்கு. எவ்வளவு ஆகும்? 1,80,000 வாக்கு பதிவாகும். அது வைத்திலிங்கம் என்றா 1,91,000 ஆகும். அந்த 10,000 எப்படி ஆகும் நம்மளுக்கே தெரியாது. அது ஒரு கணக்கு இருக்கு. இப்ப அந்த கணக்கு நம்ம பாட்டு வச்சிருக்கோம். இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் இந்த தேர்தல் நடத்த முடியாது மாமா, அதெல்லாம் ஆய்வு பண்ணி வச்சுட்டோம். அதனால இந்த 1,90,000 வாக்கு வாங்கும். சரி, அதுல நம்பாளர்கள் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சரியா? 1,00,000 உறுப்பினரா? அதான் கிடையாது. டபுள் டிஜிட் கூட கிடையாது. நாம் தமிழர் கட்சி உறுப்பினரோட திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் கம்மி, அதிமுக உறுப்பினர்கள் கம்மி தான். இதுல என்னன்னா, நாம் தமிழர் கட்சி தீவிர உள்ளார பூந்து அங்கெல்லாம் சுத்திட்டு வந்தோன்னே அவங்க சொல்றாங்க, ஏய் போப்பா, என்னப்பா அவங்க எல்லாம் பயங்கரமா வர்றாங்க அப்படின்னா, நன்றி சொல்ல வராத எங்க மாமா எம்மா, நன்றி சொல்ல வராத எங்க அண்ணன் பழனி மாணிக்கம்னா இந்த தடவை உறுப்பினர் சேர்க்க வந்துட்டாங்க. இதே ஊர்ல பின்னீர்ல அப்படியெல்லாம் பெருங்கடம் கண்டிருந்தாரு எங்க மாமா ராமச்சந்திரன். வச்சாரு பாருங்க எங்க மாமா வைத்திலிங்க வந்து போட்டாரு. கேட்டேன், கனவா காங்குறீங்க மகேசன்னா, கனவா காங்குறீங்கன்னு போட்டு விட்டாரு. பல ஒரு 75 ஒரு நீண்ட காலமா அரசியல்ல தான் அப்பனை தாத்தா திமுக இருந்தாரு, அப்பா இருந்தாரு, அடுத்தது பேரன் இருந்தாரு. டே நம்ம பேரனாச்சும் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருவானாடா அப்படின்னு கனவு பண்ணிட்டு இருந்தா எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டாரு. நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். எப்பா நீங்களே என் சொந்தக்காரங்க, அந்த கட்சியில இருக்காங்க, அவங்க எதுவும் உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. நான் சொன்னா கேளுங்க, நம்புங்க. ஏன்னா 6 முறை நீங்க எம்எல்ஏ வெளில வச்சிருக்கீங்க, ஒரு முறை கூட அவர் அமைச்சர் ஆக்குனது. உலகத்தின் ஆகச்சிறந்த அறிவாளி, தமிழ் மேல் தீரா பற்று கொண்டவன், தமிழ் மொழி போராளி எங்க மாமா எல் கணேசன். நான் ஏற்கனவே ஒரு மேடையில பேசினேன். எங்க மாமாவோட நீ வந்து கொடுத்த அமைச்சர்கள்லாம் எந்த விதத்துல தகுதி வாய்ந்தவர்கள், அவங்க கடைசி வரைக்கும் கொடுக்கல. அஞ்சிகம் பூபதி இருக்காங்க பாருங்க, அவங்க அப்பா பூபதி, அவர் திராவிட கழகத்துல இருந்தவர், அவர் பெரிய அறிவாற்றல் மிக்கவர். அஞ்சிகத்துக்கு அஞ்சிகம்னு பேர் வச்சதே ஐயா கலைஞர் தான். அவங்க ஒரு மருத்துவர். நீங்க மருத்துவர் இறங்குங்க, உங்களை நான் வந்து மேயராக்குறேன் அப்படின்னு சொல்லி
கொண்டு வந்து நாளைக்கு காலையில அவங்க தான் இது எதுனா மேயர். திடீர்னு காலையில இருந்துச்சு பார்த்தா அவங்க மேயர் இல்ல, இன்னொருத்தர் மேயர். இன்னொருத்தர் மேயரா? இவரோட அவர் எந்த தகுதியில முன்னெடுத்து வந்துட்டாருன்னா ஒரே ஒரு தகுதி தான். அவர் தெலுங்கரு, இவர் தமிழர். அவர் தெலுங்கருங்கிறதுனால அவர் மேயர் ஆயிட்டாரு, இவர் தமிழருங்கிறதுனால துணை மேயர் ஆயிட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஆட்கள்கிட்ட நான் சொல்றதான், நீங்க போஸ்ட் விட்டுங்க, பூத்துல சண்டை போடுங்க, எங்க பார்த்தாலும் சுவர் விளம்பரம் பண்ணுங்க, கோஷம் போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா நீங்க உங்க கட்சி உங்களை கண்டுக்காது, உங்களை வளர்க்காது, விடாது. அப்புறம் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நீ இன்னொரு கட்சியில இருந்து வந்தீங்கன்னா உடனே எடுத்திருக்கோம். அதுவும் விஜயகாந்த் கட்சியில இருந்து கூட வந்தவருக்கெல்லாம் எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்கு. எங்க பக்கத்துல ஒரு தம்பி இருந்தான், அவன் பேர் ராஜகாந்தி. அவன் போன கூப்பிட்டு சிம்மாசனம் போட்டு கரெக்டாங்க. இங்க பாரு, நான் சொல்றேன், திமுக நீ நாம் தமிழர் கட்சியிலிருந்து போனா கூட மரியாதை கிடைக்கும், தேமுதிக இருந்து போனா கூட மரியாதை கிடைக்கும். அது ஏடிஎம்கே இருந்து போனீங்கன்னு வச்சுங்களா, உடனடியே சிம்மாசனம் தான், அமைச்சர் தான். அதுலயும் தெலுங்கரா இருந்துட்டா குவாலிட்டி தான், நீ தான் உடனே அமைச்சர். ஆனா நான் ஊருக்காரன், ஒத்தநாட்டுக்காரன், சொந்தக்காரன், நான் பரம்பரை திமுக தான், அவ்வளவுதான், ஒன்னும் ஆகாது. சொல்றது கேட்டுங்க. நீங்க பின்பற்ற வேண்டியது எங்களை தான். ஏன்னா நானே அங்க இருந்து வந்தவன் தான். நான் முன்னாடியே முடிச்சுக்கிட்டேன், நீங்க இன்னும் முடிச்சு காட்டினா வாய்ப்பு இல்லை. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த என் சொந்தங்கள் எல்லாம் கொஞ்சம் நியாயமா பாருங்க. ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் 2 கட்சிகள் நாம் தமிழர் கட்சியோட எதிராக நின்று போராட வந்திருக்கு. ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், அதுல இருக்கிற வேட்பாளர் எங்க மாமா வைத்திலிங்கம். இருக்கிற இடத்திலிருந்தே இருக்கும் பொழுது இன்னொரு கட்சிக்கு மாறுற தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு வடிவேலு உடனடியா மாறிட்டார். உடனே இங்கிட்டு பார்த்தா அவர் இது வரைக்கும் காலகட்டம்லாம் நான் அவர் பேர் என்ன, எங்க அம்மாவின் லட்சிய கனவை கண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை உதயசூரியனை தோற்கடிப்பேன் தோற்கடிப்பேன் தோற்கடிப்பேன், அதற்காக நான் எவ்வளவு காசு வேணாலும் செலவு பண்ணிட்டு இருந்தேன். இப்ப திடீர்னு அந்த உதயசூரியல உட்கார்ந்து என் தாய் களத்திலிருந்து அந்த ரெட்டலையை தோற்கடிப்பேன் தோற்கடிப்பேன் தோற்கடிப்பேன். இன்னொரு பக்கத்தே எங்க அண்ணன் சேகரன், அவர் ரெட்டலையில இருந்து குக்கருக்கு போனாரு. குக்கர்ல நின்னுக்கிட்டு நான் ரெட்டலையை தோற்கடிப்பேன் ரெட்டலையை தோற்கடிப்பேன், உதயசூரியனை தோற்கடிப்பேன் உதயசூரியனை தோற்கடிப்பேன். இப்ப ரெட்டலைக்கு வந்துட்டு உதயசூரியனை தோற்கடிப்பேன் உதயசூரியனை தோற்கடிப்பேன், விவசாயியை தோற்கடிப்பேன். நாங்க என்ன சொல்றோம்னா, அப்பையில இருந்து எங்களோட ஒரே ரெட்டலையும் ரெட்டலையும் உதயசூரியனையும் தோற்கடிக்கிறதா எங்க பெருங்கணம். அதை தோற்கடிப்போம், அதை உறுதியா 2026 செய்வோம். ஏன்னா மக்கள் உங்க இந்த மாறி மாறி நீங்க யார கபடியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த 2 பேரும் 6 தடவை ஆண்டதால் வாழ்ந்தவர்கள் யார், வீழ்ந்தவர்கள் யாருன்னா, வீழ்ந்தவர்கள் ஓட்டு போட்ட மக்கள், வாழ்ந்தவர்கள் யார், அந்த அரசியல் வாதி இருக்கார்ல, அவருக்கு தெரிஞ்சவர். ஊருக்கு 4 பேரு, அவர் உயர்ந்திருப்பார், மக்கள் தாழ்ந்திருப்பார். நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றதுன்னா, ஊர்ல இருக்க ஒட்டுமொத்த பேரையும் வாழ வைக்கிறதுக்கு பெருங்கனவு கண்டிருக்கோம். ஒருவர் இருவர் கிடையாது. எனக்கு தெரிஞ்சவரு, அவர் எனக்கு தெரியாதவரு, அவர் என் சமூகத்தை சார்ந்தவரு, அவர் என் சமூகத்தை சாராதவரு, அவர் எனக்கு இது பண்ணாரு, நான் அதுக்காக பதில் இது பண்றேன், அதெல்லாம் கணக்குல கிடையாது. மொத்தமா ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில 98 ஊராட்சி இருக்கு. அந்த ஊராட்சியில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களை, ஊரு எல்லாத்தையும் கணக்கெடுத்து வச்சு, அப்படி கணக்கெடுத்து வச்சா தஞ்சை பாராளுமன்றத்தில் 6 சட்டமன்றத்துல பின்தங்களை ஒரத்தநாடு. நான் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், எதை செஞ்சீங்க? 5 ஊர் 6 ஊருக்கு இடையில ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வச்சிருக்கீங்க. அந்த கல்யாண மண்டபத்தினால தனிநபருக்கு வருமானம் இருக்கா? வாழ்க்கை வந்துருமா? வேலை வாய்ப்பு வந்துருமா? இல்ல. அந்த கல்யாண மண்டபம் கட்டுறதுல என்ன கிடைக்கும்? கல்யாணத்தை கல்யாண மண்டபத்துல தான் போய் கட்டுவீங்களோ தாலிய? இவ்வளவு கோயில் கட்டி இருக்க ஊருக்கு 5 கோயில் இருக்கு, ஒரு கோயில கட்டிக்கலாமே.
இல்ல களவாணி படத்துல மாதிரி காருக்குள்ளே வச்சு கல்யாணம் பண்ணிக்க. என்ன மோசம் வச்சு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கங்க. இது ஒரு திட்டம், இதுல ஒரு பெருமை, அதுல ஒரு பேர். அடுத்தது ஊருக்கு ஒரு நாடக மேடை. அந்த மேடையில பேர் நாடக மேடை கட்டிட்டோம். நாடக மேடை கட்டினத்துல என்னையா இருக்கு பெருமை? அப்படியே 365 நாளும் ஒரே நாடகம், ஒரே கலை, அப்படியே சோழ பரம்பரையில் இருந்த மாதிரி ஒரே பல்கலை கலை அப்படியே இதாடும். ஆட போறது ரெக்கார்ட் டான்ஸ், அதுல ஒரு பெருமை, அதுல ஒரு நாடக மேடை. அந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபாய்ல இருந்து அந்த ஊருக்காரன் பண்ணிக்கிறான். அவனுக்கு 5000 ரூபாய்க்கு மேடை போட்டுக்கிறதுக்கு தெரியாதாமா, அதுக்கு ஒரு மேடை கட்டுவாங்களாமா, அதுல பேர் எழுதிக்கலாமா. போதுங்கிறேன். இப்ப என்ன ஆகி போச்சு? எதுக்கு இப்ப இந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறிதான் ஓபிஎஸ் ஐயா போய் முதலமைச்சரா இருந்தவர் இன்னொரு கட்சியில போய் நாங்க இருந்து இந்த மக்களுக்கு நல்லதை செஞ்சே ஆகணும்னு திட்டம் போட்டு முதலமைச்சரா இருந்தப்பெல்லாம் செய்ய முடியாத ஒன்றை திராவிட முன்னேற்ற கழகத்துல போயிருந்து நேர் எதிராக இவ்வளவு நாள் திட்டிக்கிட்டு அவங்க செஞ்ச தப்பெல்லாம் அடுக்கடுக்க அடுக்கிக்கிட்டு இந்த கருணாநிதி மாதிரி துரோகம் செஞ்சவர் இந்த உலகத்துல இல்ல, இந்த ஸ்டாலின் மாதிரி மோசமான ஒரு முதலமைச்சரை நான் பார்த்ததில்லைன்னு பேசிட்டு இருந்தவர் அங்க போய் என்ன பண்ணிடுவாருன்னு கேட்கிறேன். அதே மாதிரி எங்க மாமா அமைச்சர் வைத்திருக்கோம். இவ்வளவு காலம் இந்த கருணாநிதியை இவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டு, இந்த ஸ்டாலினை இவ்வளவு விமர்சனம் செஞ்சுட்டு அங்க போய் இப்ப இவர் இந்த நாட்டு மக்களுக்கு இல்ல இந்த ஒருத்த நாட்டு மக்களுக்கு என்ன இங்க பண்ணிட போறாங்கிறேன். நாம என்ன சொல்றோம்னா, ஓய்வெடுங்க. இளமையில வலிமையில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறத செய்ய முடியாத ஒன்றை எந்த வலிமை இல்லாம போய் ஓரமா ஒட்டிக்கிட்டு என்ன செஞ்சிருவீங்க? வழி விடுங்கிறேன். தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில பின்தங்கின ஒருத்தநாடு சட்டமன்ற தொகுதியை முன்னேறின தொகுதியா மாத்தணும். நாம் தமிழர் கட்சி வரைவு எடுத்திருக்க, ஆய்வு பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி ஆக்கும். தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில பின்தங்கின ஒருத்தநாடு தொகுதியை முன்னேறின தொகுதியா மாத்தும். பெரும் கனவு இருக்கு. வழிவிட்டு ஒதுங்குங்க. உங்களை தற்காத்துக்கிறதுக்கு, உங்களோட லாபத்தை தற்காத்து வச்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அரசியல் தேவைப்படுதுன்னா அதுக்காக இந்த தலைமுறையை பின்னுக்கு தள்ளி விட்டுட்டு ஒருத்தரோட பின்தங்கிய தொகுதியா மாத்தி விட்டுட்டு நீங்க முன்னேறி போறது என்ன வேலை நியாயம்? வழி விடுங்க. இனிமேலுக்கு என்ன உங்களுக்கு இது பண்ண போகுது? அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிய 98 ஊராட்சியிலும் நாங்கள் மதிப்பு கூட்டும் நிறுவனங்களை உருவாக்கும். மதிப்பு கூட்டும் நிறுவனம்னா என்ன அப்படின்னா, அங்கு கிடைக்கின்ற மூலப்பொருட்களை கொண்டே அந்த மூலப்பொருட்களுக்கு அதற்கான விலை கிடைக்காத பொழுது அதை பல்ல பொருட்களாக உற்பத்தி செய்து அதுல அந்த பொருளோட மதிப்பை கூட்டுறது. இப்ப தக்காளி பழம் இருக்குன்னு வைங்களா, அந்த தக்காளி பழம் ஒரு வாரம் 5 நாள் அழுகி போயிடும். அந்த அழுகி போனா அது எதுக்கும் பயன்படாது. அதையே நாங்க ஜாமா தயாரிச்சு தக்காளி கூழா தயாரிச்சு அதை ஒரு தொழிற்சாலை வச்சு பாதுகாத்தா அதுக்கு மதிப்பு கூடும். அதை ஏற்றுமதி பண்ணா இன்னும் கூடும். அதுபோல இங்க இருக்கிற மூலப்பொருட்களை கொண்டு ஒரு வீட்டுல இங்க பாருங்க தென்னை மரம் இருக்கு, அந்த தென்னை மரத்தோட மட்டையை கொண்டு போய் இந்த காலில் போட்டு கொளுத்துறோம் பாருங்க, அந்த தென்னை மட்டைக்கு இருக்கிற மதிப்பு தான் பெரிய மதிப்பு. என்ன பெரிய விளக்கமாற்று மதிப்பு அப்படின்னு கேட்கலாம். உண்மையிலே விளக்கமாற்றம் தாங்க மதிப்பு. இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த துப்புரவு பணியாளர்கள் பயன்படுத்துறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு ஆண்டுக்கு 3000 கோடிக்கு ஆந்திராவில இருந்தும் கர்நாடகாவில இருந்து விளக்கமாறு வாங்கு. இத ஒரு நிறுவனம் செய்யறதுக்கு ஆகிற தொகை எவ்வளவு தெரியுமா? 95,000 ரூபாய். ஒரு மிஷின் வாங்கி வச்சிடலாம், அதை ஒரு கட்டமைப்பு வச்சு ஏற்றுப்பதி வச்சு சில வேலை விட்டா சில லட்சங்கள்ல செஞ்சிடலாம். அதனால இங்க இருக்கிற அத்தனையும் மதிப்பு கூடிடும். இது மாதிரி ஒவ்வொரு ஊராட்சியிலும் அங்கு இருக்கிற மூலப்பொருட்களை கொண்டு தொழில் நிறுவனங்களை உருவாக்கி அதுல மதிப்பு கூட்டி அதுல படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து குறைந்தபட்ச சம்பளம் 25,000 அவர்களுக்கு கொடுத்து வாழும் தரத்தை உயர்த்துறோம். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை, கையேந்த வேண்டிய நிலை இல்லாது மாத்திரம்.
அதுக்கு தான் பெருங்கனவு காண்கிறோம். படித்த பிள்ளைகளுக்கு இங்க ஒரத்த நாட்டில் தொழில்நுட்ப பூங்கா உருவாக்கும். அதன் மூலமாக மென்பொருள் நிறுவனங்களை கொண்டு வரணும். நீ மேம்பட்ட கல்வி படி, நான் ஐஏஎஸ் ஆக போறேன், ஐபிஎஸ் ஆக போறேன், அரசு பண்ணிக்கணும், வா நானே பயிற்சி மையம் வச்சுறேன், படி, படிச்சுட்டு மேல போ, அரசியலாம் பார்த்துக்கோ. ஒரு 1ஆம் வகுப்பிலிருந்து ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் உலகத்தின் ஆகச்சிறந்த கல்வி பிள்ளைங்களுக்கு. நீ எதை வேணாலும் இஷ்டப்பட்டதை படி, அரசு பார்த்துக்கும். ₹1 மருத்துவத்திலிருந்து 1 கோடி ரூபாய் மருத்துவம் அரசு பார்த்துக்கும். உனக்கு வீட்டில் ஒருத்தருக்கு வேலை அரசு கொடுத்துரும். 60 வயசுக்கு மேலையா பென்ஷன் கொடுக்கும். 60 வயசுக்கு மேல பென்ஷன் நாம் தமிழர் கட்சி கொடுக்கும். நோயை பார்த்துக்கும், வீட்டை பார்த்துக்கும், வேலை கொடுத்துரும். அப்புறம் என்ன, சாராய கடையை இழுத்து மூடும். சாராய கடையை தமிழ்நாட்டிலேயே மூடுவோம் அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. அதை உறுதியா ஒரத்த நாட்டில் செய்வோம். வந்த உடனே விரட்டுவோம். அதுக்கு மாற்றா விவசாயிகளின் ஒவ்வொரு தென்னை மரத்திலும் தினம் தினம் வருவாய் தருகிற தென்னம்பாளையும் கல்லையும் பனைம்பாளையும் அனுமதிப்போம். அதிலிருந்து பல்விதமான தொழில்களை உருவாக்குவோம். ஒரே வரியில சொல்லணும்னா, நீங்க இந்த தமிழ்நாட்டில் இந்த ஒரத்த நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரே ஊசி, ஒரே மாத்திரை. அது என்னன்னா உங்க கையில் இருக்கிற ஒற்றை விரல் தான். அந்த விரல்ல ஒரே ஒரு முறை இந்த விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. உங்க வாழ்க்கை தரத்தையே மாற்றி காட்டும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு தீர்வு உங்கள் ஒற்றை விரலில் இருக்கிறது. அது விவசாய சின்னத்தில் அமுக்குங்கள். உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி காட்டுகிறோம். திருமுருகன் சத்தியம் விட்டு சொல்றேன், பிரபாகரின் பிள்ளை நான் எனது வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அதில் எனது சொத்து விவரங்களை முழுமையாக பட்டியலிட்டிருப்பேன். அதை பார்த்துக் கொள்ளுங்கள். என்னோடது சட்டமன்ற நிதியில் இருந்து எவ்வளவு தொகை வருகிறதோ அதை ₹1 இல்லாம மக்களுக்கும் மண்ணுக்கும் ஒரத்த நாட்டுக்கும் பயன்படுத்தணும் என்று சத்தியமிட்டு கூறுகிறேன். என் வாழ்வுக்கும் என் வளர்ச்சிக்கும் என் பெற்றோர்களும் என் தாத்தாவும் சேர்த்து வைத்ததும் என் மனைவி அரசு பணியில் இருக்கிற அவரும் நான் திரைத்துறையில் இருக்கிறேன், அதிலிருந்து சம்பாதித்துக் கொள்வேன். மக்களுக்கான நலப்பணி திட்டங்களை 3 ஆண்டுகளில் ஒரத்த நாட்டை முன்னேறிய தொகுதியாக மாற்றி காட்டுவேன். என்னை நம்பி வாக்கு செலுத்துங்கள். என் அண்ணன் சந்திரன் சீமானை வரலாற்றில் அவனை அரியணையில் ஏற்றி வைக்கும் பெரும் பொறுப்பு ஒரத்த நாட்டுக்கு இருக்கு என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.